வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இனி படிப்படியாக விலகிடுங்க. உங்களுடைய கனவு ஆசை எதுவாக இருந்தாலும் முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைத்து கொண்டு 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாருங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, முரட்டுத்தனமான குணம் கொண்ட நபராகவோ உள்ள பயமோ வெளியில் முரட்டுத்தனமாகவும் நடந்துப்பாங்க. அன்பு செலுத்துவதிலும் பகை பாராட்டுவதிலும் உச்சத்துக்கே போயிடுவாங்கன்னு சொல்லலாம். எதையும் அரைகுறையாக விட்டு செல்ல மாட்டாங்க. எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும்னு எண்ணம் இவங்க கிட்ட எப்போதுமே இருக்குங்க. நீர் ராசியாக இருப்பதால் இவங்களுடைய மனமும் கடல் நீரை போல ஆழமான மர்மங்கள் நிறைந்ததாக இருக்கும். அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க. இவருக்கு மன அழுத்தமோ அது குழப்பமோ எப்போதும் கொஞ்சம் அதிகங்க. வெறித்தனமாக கடும் கோவகத்தோடு செயல்படுவாங்க. மேலும் போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு தான் வெற்றி உண்டுன்னு தன்னம்பிக்கையோட சில வேலைகளை தற்பெருமை கொண்ட நபராக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் ரொம்பவே சிறப்பான பலன் காத்திருக்குங்க. ராசி ரீதியாக சுகஸ்தானத்தில் சந்திரன், ராகு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சுக்ரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேதுன்னு கிரகநிலை அமைப்பிற்கு. இந்த கிரகநிலை அமைப்பால் பார்த்தீங்கன்னா, எதிலோ நெஞ்சத்தோடு போராடி வெற்றி பெறக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, எடுத்த முடிவை யாருக்குமே மாற்றிக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் இனி மறையும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்குங்க. நோய் உபாதைகளிலிருந்து விடுபடுவீங்க. முகத்திலும் உடலிலும் புதிய பொலிவு உண்டாகும். சமூகத்தில் உங்கள் புகழும் அந்தஸ்து இனி உயரும். வருமானம் இனி படிப்படியாக அதிகரிக்குங்க. சமூகத்தில் உயர்ந்தோரை சிந்தித்து அவங்களுடைய ஆசைகளையும் பெறுவீங்க. ஆன்மீகத்திலும் சரி, ஆலய திருப்பணிகளிலும் உங்களுடைய நம்பிக்கையோடு ஈடுபடுவீங்க. உங்களுக்கு நண்பர்களிடம் கூட்டாளியிடமும் உங்கள் செல்வாக்கு உயரும். அனாவசிய பயங்களிலிருந்து விடுபடுவீங்க. ஸ்பெஷல் கிளாஸ் மற்றும் பங்கு சந்தைகளிலிருந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சொத்து மதிப்பு இனி உயரும். மனதிற்கினிய பயணங்கள் மேற்கொள்வீங்க. யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு உண்டு. அனைத்து இடையூறுகளிலிருந்து கடைசி நிமிடத்தில் தப்பித்து கொள்வீங்க. அதே போல் உங்களின் இரக்க குணத்தால் பிறருக்கு உதவுவீங்க. குடும்பத்தில் அனைவரிடமே பாசத்தோடு பழகுவீங்க. புதிய முயற்சிகளை தைரியத்தோடு ஈடுபடலாம். கண் உபாதை தீரும். அனைத்து சூழ்நிலைகளிலும் சிறப்பான முடிவு எடுப்பீங்க. இறையுருள் தொடர்ந்து உங்களுக்கு உண்டு. உங்களுடைய கோரிக்கைகளை அனைத்தும் உடலுக்குடன் நிறைவேறுங்க. உங்கள் கடன்களை தக்க நேரத்தில் திருப்பி செலுத்துவீங்க. நேர்முக மறைமுக போட்டிகளை சாதுரிமையாக சமாளிச்சிடுவீங்க. அமாண்டமான பழிகளிலிருந்து விடுபடக்கூடிய காலம் பிறந்தாச்சு. குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவங்க மறுபடியும் குடும்பத்தோடு இணைவீங்க. பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்க போகிறாங்க. புதிய வழிகளில் வருமானம் இனி பெற முயற்சி செய்யலாம். பொது சேவையில் பாராட்டுகளை பெற வாய்ப்பிற்கு. புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண்பீங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரியினுடைய ஆதரவு, சக ஊழியருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருப்பதால் உங்களின் தோற்றத்தில் இன்னும் மிடுக்கு உண்டாகும். சிலர் வெளிநாட்டுக்காக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வையும் பெறுவீங்க. அலுவலக ரீதியான பயணங்களால் நன்மை உண்டு. உங்களின் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. மேலிடத்தில் நம்பிக்கை உரியவர் என்ற பெயரையும் சம்பாதிக்க போகிறீங்க. அதே போல் வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா, பொறுமையோடு செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. கூட்டாளிகளுடன் மனத்தாங்கல் ஏற்பட்டால் பார்த்துக்கோங்க. வருமானமோ சிறப்பாக இனி தொடரும். புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்து செயல்படுவீங்க. அதே போல் விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் மகசூல் அதிகரிக்கும். இதனால் கொள்முதல் பொருட்களை விற்று நல்ல லாபத்தை காண்பீங்க.
நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து அதற்கான பாராட்டும் பெறுவீங்க. உங்கள் கௌரவம் இனி உயரப்போகுது. உங்கள் சிந்தனையில் தெளிவும் செயலில் வீரியமும் உண்டாகும். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா புகழ் உயரும், புதிய பதவிகள் உங்களை தேடி வருங்க. உங்கள் கடமைகளை நீங்கள் இனி சுறுசுறுப்புடன் திடமான முயற்சிகளுடனும் செயல்படுத்துவீங்க. தொண்டர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து மகிழ்வீங்க. அதே போல் கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். மற்றபடி திட்டமிட்ட வேலைகளை பொறுப்போடு நடந்து கொள்வீங்க. ரசிகர்கள் அனுசரித்து செல்வாங்க. மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் பார்த்தீங்கன்னா இனி வெளியில் காட்ட மாட்டீங்க. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சந்தோஷம் நிறையுங்க. உற்றார் உறவினர்கள் உங்களால் பயன்பெறுவாங்க. சேமிப்பில் கவனம் செலுத்தணும். உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதே போல் மாணவ மணிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வில் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவீங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. அதே போல் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் அமைந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய யோசனைகளை மற்றவங்க கேட்டு அனுசரித்து செல்வாங்க. இனி உங்களை உதாசனப்படுத்தியவங்க மீண்டும் திரும்பி வருவாங்க. எதையோ ஆலோசனை செய்து முடிவெடுக்கலாம். அதே போல் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ நம்பிக்கைகளில் சடங்குகள் சம்பிரதாயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் செயல்பாட்டினால் உங்கள் குடும்பத்துக்கு நன்மை உண்டு. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிலம், வீடு, மனை ஆகியவற்றில் இருந்த சிக்கல்கள் விலகி நன்மை உண்டாகும். குடியிருக்கும் வீட்டினை மாற்றக்கூடிய சிலருக்கு வாய்ப்புண்டு. பணவரவு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதே போல் இந்த நேரத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வலம் வந்து வணங்கிவாங்க. நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் ரொம்ப சிறப்புங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரன்னா சியாமலா தாண்டகம் பாராயணம் படிப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் மலர் பரிகாரணம் பார்த்திங்கன்னா செவ்வாய்தோறும் எலுமிச்சை மாலையை அம்மனுக்கு அர்ப்பணித்து வலம் வந்து வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியாக மாறுங்க. மேலும் அதிர்ஷ்ட கிழமையாக ஞாயிறு, புதன், வியாழன் அமைந்திருக்கு. தேய்பிரையில் திங்கள், வியாழன் அதிர்ஷ்ட தினங்களாக வருங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி மற்றும் லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். எல்லா விஷயங்களும் இனி ஏற்றம் உண்டு. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இடையே இனி அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் புதிய வரவுகள் வரும். சுப காரியங்கள் அடுத்தடுத்து நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறப்போகுது. அப்பா அம்மாவின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லதே. அதே போல் பெற்றோர் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அப்பா அம்மா தொலைதூரத்தில் இருப்பவங்க அவங்களுக்கு அழைத்து வீடியோ காலில் பேசுவது நன்மை அளிக்கும். பூர்வீக கோயில்களுக்கு சென்று வருவது நன்மைங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதோ கிராம தேவதை கோவிலுக்கு சென்று வருவதோ இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் பூர்வீக சொத்து கிடைத்தால் வாங்கி கொள்வது நல்லது. உடனிருப்பவங்க சாதி செய்வாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். ஆடை ஆவணங்கள் வாங்குவீங்க. முதலீடுகளை செய்து மகிழ்வீங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதே போல் நண்பர்கள் கூட்டாளிகள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு இனி உயரும். இதுவரை இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் நீங்கும். பங்குச்சந்தையில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டே. சொத்து மதிப்பு இனி உயரும். நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யோகமும் உண்டு. அதே போல் புதிய முயற்சிகள் இனி கைகூடுங்க. கண் சம்பந்தமான பாதிப்புகள் இனி பரிபூர்ணமாக நீங்கும். எல்லா சூழ்நிலையிலும் நல்ல முடிவை நீங்கள் எடுக்கலாம். சரியான நேரத்தில் கடன்களை அடைத்து முடித்திடுவீங்க. சவால்களும் போட்டிகளை சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு. தெய்வ கோவில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொள்ளலாம். அதே போல் மன சஞ்சலங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் சளி தொந்தரவும் தொற்று நோய்கள் ரொம்ப விஷயத்தில் கவனமாக இருங்க. விருச்சிக ராசினர் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது இந்த நேரத்தில் மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வழிபடுவதால் சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான் தொடர்வதால் குடும்பத்தில் நிம்மதி தங்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு.
உறவினர்கள் நண்பர்களிடம் எந்தவித வாக்குறுதியும் தர வேண்டாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பார்த்தீங்கன்னா வழிபடுவீங்க. பழைய நகைகளை கொடுத்து விட்டு புது டிசைனில் நகைகளை வாங்கக்கூடிய அமைப்பிற்கு. மாமியாருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும். அதே போல் கன்னி பெண்களுக்கு சோம்பல் அலர்ஜி நீங்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த கல்யாணமும் பார்த்திங்கன்னா கைகூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு உண்டு. எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் இடம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களை கையெழுத்திடலாம். வாடிக்கையாளர்களின் தேவையறிந்து புது சரக்குகளை கொள்முதல் செய்வீங்க. சிலர் கடையை விரிவுபடுத்துவீங்க. அனுபவம் மிகுந்த வேலை ஆட்கள் பணியில் அமர்வாங்க. உணவு வகைகள், கெமிக்கல், எலக்ட்ரானிக்கல் போன்ற துறைகளில் இருந்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு உண்டாகும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கும் நீங்களும் விருச்சிக ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகா போற்றியிடும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.